அடுத்த கேள்வியை பாருங்க. சரியா, அடுத்த கேள்வியை பாருங்க. 11வது கேள்வி தானே, கடைசியாக 10வது கேள்வியோட விட்டோம். இப்போ 11வது கேள்வியை பாருங்க. அப்போ கேள்வியில் என்ன சொல்லப்படுதுன்னா, உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு 6m அகலமுடைய அறையின் நடுப்புள்ளியில் நீளம் 5 மீட்டர் ஆன இலையொன்றினால் துணிக்கை ஒன்று தொங்கவிடப்பட்டுள்ளது. துணிக்கை அறையின் சுவரில் மோதுவதற்காக அறையின் ஆர்முடுகளாக இருக்க வேண்டியது. இதை என்ன சொல்லுங்க, இப்படி ஆர்முடுக்குனா துணிக்கை எப்படி அசையும்? இந்த பக்கம் அசையும். ரைட், அப்போ இதை இந்த பக்கம் ஆர்முடுக செய்யும். அப்போ இவங்க ஆர்முடுகள் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது இதில் மோத செய்கிறதுக்கான ஆர்முடுகள் என்ன என்றதான் அடுத்த கேள்வி. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆர்முடுகள் அது போகக்குள்ள இது இங்கே மோதும். இது ஒரு ஆர்முடுகளை போகக்குள்ள மோதும். அதை விட பெரிய ஆர்முடுகளில் போகும்போதும் என்ன செய்யும்? மோதும். ஒரு குறிப்பிட்ட ஆர்முடுகளில் மோதும். அதை விட ஆர்முடுகள் பெருசாக இருந்தாலும் என்ன செய்யும்? இன்னும் வேகமாக போனால், இன்னும் வேகமாக ஆர்முடுகினாலும் என்ன செய்யும்? மோதும். ஏன்னா ஆர்முடுகள் இன்னும் அதிகமாக இருந்தாலும் மோதும். அப்போ அவங்க எந்த ஆர்முடுகளை கேட்குறாங்க? மினிமத்தை கேட்குறாங்க. அப்போ இவ்விடத்தில் நிறைய ஆர்முடுகளுக்கு அது மோதும். ஏன்னா அது தொடுகையில் போய் அவங்க கேட்க வர்றது என்னென்னு சொன்னால், இதோட மோத செய்கிறதுக்கான மினிமமான இதை நம்ம தான் விளங்கிக் கொள்ளணும். ரைட், ஓகே. அப்போ மட்டாக இந்த சுவரை அடையணும் என்று சொன்னால் அந்த கணத்தில் பாருங்க, இது இப்படி இருக்கு. மட்டாக இதை அடையுது. அப்போ அந்த மட்டாக அதை அடையிற அந்த கணத்தில், சுவரை அடையிற கணத்தில் இங்கே தாக்குற விசை என்னவா இருக்கும்? இழுவிசை இருக்கும். அடுத்தது நிறை விசை இருக்கும். சுவரால் வர மறுதாக்கம் இப்போ வரும். அது தொடுகைக்கு வந்தால்தான் வரும். முதல் மட்டாக மோதுற கணத்தில் வராது. அந்த ஆர்முடுகள் அதை விட பெரிதாகும் போது தான், இப்போ குறிப்பிட்ட ஒரு மினிமம் இருக்கும், அதுக்கு மட்டா சுவர் அடையும். அதை விட பெரிய ஆர்முடுகளை வரக்கலாம் சுவரோட தொடுகைக்கு வரும். சுவரோட தொடுகைக்கு வரக்குள்ளதான் என்ன நடக்கும்? மறுதாக்கம் வரும். ரைட், ஓகே. அப்போ இடத்துல என்ன, மட்டாக சுவர் அடையும் போதும் ரைட், இடத்துல என்ன நடக்கும்? இந்த தொடுகை இருக்காது, மட்டாக இருக்கும். இந்த கோணம் தீட்டா. ரைட், இந்த கோணம் தீட்டான்னு வைப்போமா? ஓகே. இப்போ இதில் பாவிக்கக்கூடியது இதோட ஆர்முடுகள் ஏண்டா, இதுக்கும் அதே ஆர்முடுகள் ஏதான் இருக்கும். இந்த அறைக்கு ஏண்ட ஆர்முடுகள்னா அறைக்குள்ளே இருக்கிற எல்லா துணிக்கைக்கும் ஏண்ட ஆர்முடுகள் தான் இருக்கும். இதுக்கும் ஏண்ட ஆர்முடுகள் தான் இருக்கும். நிலைக்குத்தா பார்த்தீங்கன்னு சொன்னால், டி கொஸ் தீட்டா, அது தெரியும் தானே? என்ன, கோணத்தோட பிரித்தா கொஸ். ரைட், டி கொஸ் தீட்டா எதுக்கு சமனாக இருக்கும்? எம்ஜிக்கு சமனாக இருக்கும். ரைட், இதுக்கு ஆர்முடுகள் எப்படி இருக்குது? கிடையாது தான் இருக்குது, நிலைக்குத்தா இல்லை. சரி தானே? அப்போ நிலைக்குத்தா பாவிக்கும் போது டி கொஸ் தீட்டா மைனஸ் எம்ஜி இங்கே என்ன 0 வேண்டாம் வரும். விளங்கு தானே? அப்போ ஏன் நிலைக்குத்தா ஆர்முடுகள் இல்லை, கிடையாது. F7 MA போடுறோம், நிலைக்குத்தா போட்டோம்னு சொன்னால் நிலைக்குத்தா ஆர்முடுகள் இல்லை. அப்போ டி கொஸ் தீட்டா சமன் எம்ஜி என்று வந்துடும். கிடையாக போடும்போது என்ன வரும்? இதில் கிடையா தாக்குற விசை என்ன? கோணத்தோட பிரித்தா கொஸ், கோணத்துக்கு எதிராக பிரித்தா சை. செங்குத்தா பிரிக்கக்குள்ள கோணத்தோடு பிரிக்கிறது கோஸ், கோணத்துக்கு எதிராக பிரித்தா சை. டி சைன் தீட்டா தான் இதில் கிடையா தாக்குற விசை. திணிவு எம் தர ஆர்முடுகள் ஏ. அப்போ நம்மளுக்கு ஆர்முடுகள் தானே வேணும். அப்போ ஏயின்கள் ஜி என்னன்னு வரும் உங்களுக்கு? சைன் தீட்டாவின்கள் கொஸ் தீட்டாண்டு வரும். என்ன நடந்தன்னு விளங்கு தானே உங்களுக்கு? இதால் பிரிக்கிறோம். எம்மும் போயிடும், ஏயின்கள் ஜி இதெல்லாம் சுருக்கலாம். சைன் தீட்டாவின்கள் கொஸ் தீட்டா. சைன் தீட்டாவின்கள் கொஸ் தீட்டாண்டா என்ன சொல்லலாம்? டேன் தீட்டா சொல்லலாம்ப்பா. டேன் தீட்டா தர ஜி. டேன் தீட்டா என்ன சொல்லுங்க? 3 இலையின் நீளம் 5 மீட்டர். அப்போ இந்த நீளம் என்னவா இருக்கும்? இது 4 மீட்டர். அப்போ டேன் தீட்டா என்னென்னு வரணும்? இங்கே 3 4 தர 10. 7 5 சம்பந்தமாக ஏதாவது இருக்கா? முதலாவது விட 7.5.
ரைட். அப்போ பாருங்க, எம் திணிவுடைய பந்து ஒன்று பி வேகத்துடன் தரையில் இருந்து புவியீர்ப்பின் கீழ் மேல் நோக்கி எறியப்படுகின்றது. பொருள் மீது தாக்கும் சராசரி வழித்தடை. ஏன்னா வழித்தடை வந்து என்ன செய்யும், அது மாறிக்கொண்டே இருக்கு. ரைட், புள்ளிக்கு புள்ளி அது மாறிக்கொண்டே இருக்கும். அதால் அவங்க என்ன சொல்கிறாங்க, சராசரி வழித்தடை என்ற அந்த சொல் பாவிக்கிறாங்க. ரைட், சராசரி வழித்தடை எஃப் ஆகும். பந்து மீண்டும் தரையை அடையும் போதும், அப்போ இங்கே வந்து கவனிங்கடாப்பா, இங்கே இருக்கு, இங்கே இந்த பந்து பி வேகத்துடன் எறியப்படுது. ரைட், பி வேகத்துடன் எறியப்படுது. மீண்டும் தரையை வந்து B1 வேகத்துடன் அடையுது. அந்த B1 வேகத்தை காணும். இந்த பந்து மேல் நோக்கி போகக்குள்ள பாருங்க, இது சாதாரண புவியீர்ப்பின் கீழ் இயக்கம் இல்லை, வழித்தடையோடு சேர்ந்து நடக்க போகுது. வழித்தடையோடு சேர்ந்து நடக்க போகுதுன்னா உங்களுக்கு ஆர்முடுகள் ஜி வராது. ரைட், அப்போ புவியீர்ப்பின் கீழ் நடக்கக்குள்ள ஆர்முடுகள் அமர்முடுகள் ஜியா இருக்கும். இங்கே வழித்தடையும் இருக்கிறதால ஜி இருக்காது. ரைட், அதை என்னன்னு கண்டுபிடிக்கணும். துணிக்கை இப்போ எப்படி போகுது, மேல் நோக்கி போகுது. பந்து மேல் நோக்கி போகுது. பந்து மேல் நோக்கி போகுதுன்னா வழித்தடை என்ன செய்யணும், இயக்கத்தை எதிர்க்கணும். இயக்கத்தை எதிர்க்கணும் வேண்டாம், வழித்தடை எப்படி வரணும், கீழ் நோக்கி வரணும். நிறைவிசை எப்படி தாக்கும், கீழ் நோக்கி இருக்கும். mg + f இது கீழ் நோக்கி இருக்கு. அப்போ இவர் ஆர்முடுகள் இருக்குமா அமர்முடுகள் இருக்குமா, மேல் நோக்கி போகக்குள்ள அமர்முடுகள். அமர்முடுகள் என்னவா இருக்கு, அமர்முடுகள் என்னவா இருக்கும், mg + f இன் கீழ் m ஆக இருக்கும். இது அமர்முடுகள். இதே நீங்கள் ஆர்முடுகள் எழுதணும்னா என்ன வரணும், இது வந்து என்ன சொல்லுங்க, மைனஸால் பெருக்கப்படும் மேல் நோக்கி. ஓகேவா, சரி. இது மேல் நோக்கி போகக்குள்ள A1 ஆர்முடுகளுடன் போகுதுண்டா அந்த ஆர்முடுகள் இது. இதில் பெரிய விளக்கம் ஒன்றுமே இல்லை. விசை இருக்கு, m × ஆர்முடுகள், எம்மால் பிரித்து விட்டு இருக்கா, ஆர்முடுகள் வருது. ரைட், மேல் நோக்கி இயக்கத்தில். சரி, இவர் இப்போ போய் அது உயர் புள்ளி அடைவார். திரும்ப வந்து என்ன கீழ் நோக்கி வருவார். கீழ் நோக்கி வார ஒரு சந்தர்ப்பத்தில் நிறைவிசை இப்போ கீழ் நோக்கி இருக்கு. இயக்கம் இப்போ எப்படி இருக்க போகுது, கீழ் நோக்கி இருக்கு. வழித்தடை அப்போ என்ன செய்யணும், அதை எதிர்க்கணும். அப்போ வழித்தடை எதிர்க்கணும்னா மேல் நோக்கி இருக்கு. அப்போ இவர இயக்கம் இப்போ கீழ் நோக்கியே தானே. ஆர்முடுகள் A2, ஆர்முடுகள் A2 என்னென்று வரும், கீழ் நோக்கியது. கீழ் நோக்கி தாக்குற விசை mg - f, அதன் கீழ் திணிவு a. ஏன்னா f = ma கழிக்கிறோம். அப்போ இவர் மேல் b வர்க்கம் = u வர்க்கம் சக 2as தான் கழிக்க போகிறோம். அப்போ இவர் மேல் நோக்கி போக்கல தொடக்க வேகம் b வர்க்கம், தொடக்க வேகம் b வர்க்கம். அது உயர் புள்ளி அடையும் போது வேகம் 0. ஆர்முடுகள் என்ன, மைனஸ் இந்த பெருமானம். அப்போ நான் நேரடியாக எப்படி சொல்லலாமா, b வர்க்கம் விளங்குல, ஓ கொஞ்சம் பாருங்களேன். சரி, b வர்க்கம் mg சக f அதன் கீழ் m இன்று ஏதோ h என்று வரப்போகுது. அது உயர் புள்ளி அடைகிறதுக்கான உயரம் h என்று வைப்போம். அங்கிருந்து திரும்ப கீழே வர அந்த h உயரத்தை அடைகிறாரு. உலகம் h என்று வைங்களேன், h உயரத்தை அடைகிறார். என்ன எம்சிக்கு கேள்வி இல்லோ, இப்போ நிறைய விஷயங்கள் எழுதிட்டு நிற்கக்கூடாது. சொல்லப்போனால் இதே நான் இடத்துல எழுதக்கூடாது. ரைட், அப்போ B1 வர்க்கம் இப்போ h மாறாது m மாறாது. என்ன மாறப்போகுது, இந்த mg - f தான் மாறப்போகுது. அப்போ தரையை அடையும் போது இருக்கிற இந்த வேகம் B1 வர்க்கமானது எதுக்கு சமனாக இருக்கும், mg - f அதன் கீழ் m h. என்ன m மாறாது h மாறாதுன்னு சொன்னேன், அங்கிருந்து எப்படியும் கீழே இந்த h ஆழத்துக்கு வரத்தான் போறாரு. அப்போ s வந்து என்ன சொல்லுங்க, h. என்ன சொல்லுங்க, அங்க இருக்கிற தொடக்க வேகம் என்ன 0, தரையை அடையும் போது வேகம் என்ன B1 வர்க்கம், ஆர்முடுகள் என்ன A2. இப்போ பிரித்து விட்டால் B1 வர்க்கம் B வர்க்கம் mg - f அதன் கீழ் mg + f. இப்படி என்ன சொல்லுங்க, நாலாவது விடை. சாரி, 4 இல்லை 5. சரி, 5வது விடை. சரி, 5வது விடை. இறுதி வேகம் ஆரம்ப வேகம் அதெல்லாம் மனதாலே யோசிச்சு கொள்ளுங்க. என்ன சமன்பாடு வரும் பிரதிக்கிட்டா சரி.
சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. 13வது கேள்வி. ரைட், சரி, கேள்வியை கவனிங்க. குயிக்காக முடிக்கொண்டாப்பா. சரி, ஓகே. அப்போ அருகே உள்ள உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு பிட்சுருள் மாறிலி 1600 நியூட்டன் மீட்டர் மைனஸை உடைய பிட்சுருள் ஆனது சிறிய முசலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. பெரிய முசலத்தின் மீது 40 கிலோகிராம் திணிவொன்று வைக்கப்பட்டுள்ளது. 2 முசலங்களும் ஒரே கிடைமட்டத்தில் காணப்படுவதோடு முசலங்களின் திணிவுகள் எல்லாம் புறக்கணிக்கலாம். ஓகே, பிட்சுருள் அடைந்த நெருக்கத்தை காண்க. அப்போ பிட்சுருள் அடைந்த நெருக்கம் இப்போ இங்கே ஒரு திணிவை வைக்கக்குள்ள இது என்ன சொல்லுங்க, இப்படி மேலே வைக்கக்குள்ள இப்படி அமர்த்தப்பட்டு இங்கே வந்திருக்கும். அப்போ இப்படி இருந்த விட்சுருள் இடத்துல இந்த விட்சுருள் என்ன நெருக்கப்பட்டு இருக்கு. அப்போ விட்சுருள் என்ன சொல்லுங்க, நெருக்கப்பட்டு இருக்குன்னு சொன்னால், ரைட், விட்சுருள் நெருக்கப்பட்டு இருக்குன்னு சொன்னால் விட்சுருள்ல அவடத்துல என்ன தாக்குமீங்க, இந்த இடத்துல இழுவையா உதைப்பா? இப்போ ஸ்ப்ரிங்ல இழுத்தீங்கன்னா இழுவை, நெருக்குனீங்கன்னு சொன்னா உதைப்பு. இடத்துல என்ன வரும்? உதைப்பு தான் வரும். ஏன்னா இப்போ இப்படி இருக்கிற ஸ்ப்ரிங்கை நெருக்கக்குள்ள அது 2 கையும் தள்ளும் தானே. அப்போ இடத்துல என்ன இருக்கணும்? இந்த இடத்துல உதைப்பு இருக்கணும். ரைட், அப்போ இப்படி என்ன சொல்லுங்க, அதை உதைப்பு இருக்கணும். அந்த உதைப்பு டி என்று வைப்போம். அதுதான் இந்த ஸ்ப்ரிங் முழுவதும் இருக்கப்போம். சரிதான். இன்னும் நான் இங்கே குறிச்சிருக்கிற விசை அது முசலத்தில் இருக்கிற விசை. சமணம் எதிர்மானது எங்கே இருக்குது? ஸ்ப்ரிங்கில் இருக்குது. ஓகே, ரைட். இப்போ இங்கே பாருங்க, அது டி என்று வச்சுக்கொள்ளும். அப்போ விடத்தில் என்ன சொல்லுங்க, அமுக்கங்கள் சமன். அப்போ இது முழுவதும் அமுக்கம் எப்படி இருக்கும்போது சமனாக இருக்கும். அவ்வளோதான் ஐடியா. அப்போ இந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் அமுக்கம் சமன் என்று சொன்னால் என்ன சொல்லுவேன்? 40 தர 10 அதான் விசை. அதன் கீழ் பரப்பு 75 சென்டிமீட்டர் வர்க்கம். மீட்டர் வர்க்கத்துக்கு மாற்றணுமா? இல்லை, ஏன்டா அங்கே அந்த பக்கமும் என்ன வரப்போகுது உங்களுக்கு? 15 சென்டிமீட்டர் வர்க்கம் வரப்போகுது. ரைட், ஓகே, தேவையில்லை. இவ்விடத்தில் என்ன டி டி எதுக்கு சமனாக இருக்கும்? கே இன்டு எக்ஸ். இந்த டி எதுக்கு சமனாக இருக்கும்? கே இன்டு எக்ஸ். கே இன்டு எக்ஸ் சொன்னேன்னு பில்மாறிலி 100 1600 1600 தர நெருக்கம். ரைட், இப்படி இருக்கு. அப்போ சுருக்கி விடுங்கப்பா. 2 சைவரும் போகட்டும். 4 16. அப்போ சுருக்கப்பட்டா 4. அடுத்தது என்ன சொல்லுங்க, 15 75 சுருக்கப்பட்ட 5. எக்ஸ் சமன் 1/20. அப்போ 1/20 5 5 சென்டிமீட்டர். ரைட், விடை 2. சரியா, ரைட். அடுத்தது 14வது கேள்வி வாங்க. கவனிச்சுட்டு அடுத்து 14 பாருங்க. சரியா, ஓகே. ரைட், 14வது கேள்விடாப்பா. ஒரு தளத்தில் தாக்கும் ஒன்றுக்கொன்று சமாந்தரமற்ற பல விசைகளின் தாக்கத்தின் கீழ் ஒரு பொருள் சமநிலையில் உள்ளது. சமநிலையில் உள்ளது என்று சொன்னால் இந்த திசை அந்த திசை என்று எந்த பக்கம் சொன்னாலும் விளைவுள் 0, திருப்பம் 0. ரைட், சமநிலையில் இருக்கணும். அதில் விளைவுள் விசை தாக்கக்கூடாது. அதில் இருக்க மொத்த திருப்பம் எப்படி இருக்கணும்? 0 இருக்கணும். இதை மனதில் வச்சுக்கொண்டு வாசிக்கணும். எந்த ஒரு திசையிலும் துணிக்கையின் ஆர்முடுகளானது 0. விளைவுள் விசை தாக்காட்டி ஆர்முடுகள் 0. கூட்டியே சரி. விளைவுள் விசை இல்லைன்னு சொன்னால் ஆர்முடுகள் இல்லை. ரைட், கூட்டு சரி. அடுத்தது
இவ்விசைகள் அனைத்தினதும் தாக்கக்கோடுகள் ஒரு புள்ளியில் சந்திக்க வேண்டும். 3 விசைக்கு மட்டும்தான் அது. விசைகளின் சமநிலைக்கு தான் மூன்று சமாந்தரமற்ற விசைகளின் சமநிலைக்கு மட்டும்தான் 3 விசையும் ஒரு புள்ளியில சந்திக்கணும். 4 விசை தாக்கக்குள்ள அந்த 4 விசையும் வந்து என்ன சொல்லுங்க, ஒரு புள்ளியில சந்திக்கணும் அவசியம் இல்லை. 4 விசை தாக்கக்குள்ள என்ன செட்டப் இருக்கணும் அங்க? இப்போ இடத்துல இதுல 4 விசை தாக்குதுன்னு வைங்க, ரைட்? இப்படி 4 விசை தாக்குதுன்னு வைங்க. 4 விசை தாக்கக்குள்ள இந்த 2 விசைகளினது விளையுள் இது ரெண்டும் சந்திக்கிற புள்ளி கூட போகணும். அது என்ன விளக்கம்? அது மூவிசைகளின் சமநிலைக்கான விளக்கம். இப்ப இது ரெண்டுக்குமான விளையுள்ளா அது ஒரு தனி விசை இல்லோ, ரைட்? அப்ப இப்ப இருக்கிற விசை என்ன? 3 ஒடுங்கிட்டது. இந்த ரெண்டையும் சேர்த்து இதா மாத்திட்டோம். அப்ப இது இல்லை, இப்ப இனி இதுவும் இல்லை. இப்ப தொகுதியில் எத்தனை விசை இருக்கு? இது மொத்தம் இப்ப 3 விசை இருக்கு. அப்ப மூவிசைகளின் சமநிலை இதுக்கு ஒரு புள்ளியில சந்திக்கணும். அப்ப அப்படி ஏதாவது குழப்பி கூற்றுகள் கேட்கலாம். ஆனா இந்த 4 விசையும் ஒரு புள்ளியில சந்திக்கணும் அவசியம் இல்லை. விளங்குதா? ஸோ பி கூட்டு பிழை. அடுத்தது, தளத்துக்கு செங்குத்தான ஜாதாயினும் ஒரு அச்சு பற்றி, ரைட், விசைகளின் திருப்பங்களின் அச்சரகணிய கூட்டுத்தொகை 0 ஆகும். கூட்டுத்தொகை என்ன? திருப்பம் 0. எந்த அச்சு பற்றியும் திருப்பம் வந்து என்ன சொல்லணும்? 0. மொத்த திருப்பம் 0. கூட்டு சி. சரி, A, C 2வது விடை. அடுத்த 15வது கேள்வி பாருங்க. ரைட், 15வது கேள்வியை பாருங்க. சரியா? இப்ப அருகே உள்ள படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு கேபிட்டல் M, 2M திணிவுகளை உடைய இரு ஒப்பமான குட்டிகள் ஒப்பமான கிடைமேசை மீது வைக்கப்பட்டு திணிவு எம்ஐ உடைய குட்டிக்கு கிடையாக ஒரு விசை கேபிட்டல் F வழங்கப்படும் போது இரு குற்றிகளும் ஒன்றை விட்டு ஒன்று மற்றொன்று விலகாதவாறு கிடைமேசை மீது அசையுது. என்ன சொல்ல வராங்க? அதால் ஒன்றை விட்டு இன்னும் ஒன்று விலகல் என்றால் ரெண்டுக்கும் இடையில சார்பு இயக்கம் இல்லை. ஒன்றை விட்டு இன்னும் ஒன்று விலகல் என்றால் என்ன சொல்ல வராங்க? சார்பு இயக்கம் இல்லை. சார்பு இயக்கம் இல்லைன்றா என்ன அர்த்தம்? ரெண்டும் ஒரே ஆர்முடுகளை இயங்குது. ஒன்றை விட்டு இன்னொன்று விலகல் என்றா என்ன அர்த்தம்? ரெண்டும் ஒரே ஆர்முடுகளை இயங்குது. அதால சார்பு இயக்கம் நடக்கலை, அதால சறுக்கிட்டு போகல, வலிக்கிட்டு போகல. அது ரெண்டும் சேர்ந்து ஒன்றா இயங்குது. ஓகே, அப்ப என்ன கேட்குறாங்க? இரு குற்றிகளுக்கும் இடையேயான செவ்வன் மருதாக்கத்தின் பருமன் யாது? அந்த கோணம் வந்து என்ன சொல்லுங்க? 30 பாகையில் இருக்கு. இப்ப இது 30 பாகையில் இருக்கு, இதுக்கு வந்து என்ன சொல்லுங்க? 30 பாகையில் இருக்கு. ரைட், இப்ப ரெண்டுக்கும் இடையில வந்து என்ன சொல்லுங்க? ஒரு செவ்வன் மருதாக்கம் ஒன்று தாக்கும். ரைட், செவ்வன் மருதாக்கம் ஒன்று தாக்கும். அந்த விசை ஆரை பற்றி தான் கேட்குறாங்க. இதோட நிறை விசை mg, ரைட், mg. இதோட நிறை விசை 2mg ஆக இருக்க போகுது. அது இப்படி தாக்கும். ரைட், அடுத்தது தரையால் வர மருதாக்கம் இருக்கு. இவ்வளவுதான் இங்கே இருக்கிற விசைகள். கேள்வி நம்மளுக்கு இந்த இப்போ ஆர்முடுகள் தெரியாமல் கேள்வி செய்ய இயலாது. இயங்குற கேள்வி. ரைட், ஆர்முடுகள் தெரியாமல் செய்யலாது. ஆர்முடுகள் என்ன எப்படி காண்று? தொகுதிக்கு. ரைட், அப்போ ஆர்முடுகள் காண்றதுக்கு என்ன சொல்லுவோம்? தொகுதியை யோசிப்போம். ஏன் தொகுதியை யோசிப்போம்? தொகுதியை யோசிச்சா இந்த ஆர் இதெல்லாம் தேவைப்படாது. என்ன, இல்லாட்டி தனித்தனியை பாவிக்கக்குள்ள அதோட பிரிப்புகள் எல்லாம் வந்து கொண்டு சிக்கலாகும். அப்போ இதை எல்லாத்தையும் தவிர்த்து போட்டு மொத்தமாக கிடையா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தொகுதியாக பார்க்கக்குள்ள 6 மாறும் ஒன்றை ஒன்று சமப்படுத்திடும். தொகுதியில் மொத்தமாக கிடையா தாக்குற ஒரே விசை இந்த கேபிட்டல் F. தொகுதியில் மொத்த திணிவு எவ்வளவு? 3 கேபிட்டல் F.
அப்போ ஆர் முடிகள் என்னவா இருக்கும்? எஃப்இன்கள் 3 கேபிட்டல் எம் ஆக இருக்கும். சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு இதுக்கு விருப்பமா இதுக்கு பாவிக்கலாம், அல்லது இதுக்கு விருப்பமா பாவிக்கலாம். என்ன இதுக்கு பாவிச்சம் என்று சொன்னால், இதுக்கு சமன்பாடு பாவிச்சம் என்றால் கேபிட்டல் ஆர் நேரடியாக வரும். இதுக்கு சமன்பாடு பாவிச்சால் ஏன்னு சொல்லுங்க. இப்போ நம்ம கிடையா பிரித்து தான் பாவிக்கணும். இப்போ கிடையா பிரித்து தான் பாவிக்கணும் என்றக்குள்ள இதுக்கு கிடையா பாவிக்கக்குள்ள இந்த ஆறுட பிரிப்பும் வரும், இந்த எஃப்பும் வரும், ஒரு சின்ன கழித்தல் வேலை ஒன்று வரும். இதுக்கு பாவிச்சால் என்ன வரும்? நேரடியாக இந்த ஆறுட கிடை பிரிப்பு மட்டும்தான் வரும். ஒரு கோணம் கண்டுபிடிக்கிற வேலை இருக்கு. இந்த கோணம் வந்து என்ன சொல்லுங்க? இது 30 பாகு. இது 30 செட் வடிவம் விளங்கு தானேடாப்பா. இது 30. இது 90 இந்த கோணம் என்ன? இது 60. அப்போ இந்த விசை 6 கிடையா பிரிச்சால் என்ன வரும்? கோணத்தோட பிரிக்கணும் இல்லையா? கிடையா பிரிக்கணும்னா இந்த கோணம் 60 பாகையோட பிரிக்கணும். ஆர் கொஸ் 60. ஆர் கொஸ் 60. ஆர் கொஸ் 60. சரி, அதுகள் தெரிஞ்சிருக்கணும். கொஸ் 60 அரை. ரைட். திணிவு வந்து 2 கேபிட்டல் எம். தர ஆர் முடிகள் என்ன? எஃப்இன்கள் 3 எம். எல்லாம் சுருக்கப்பட்ட ஆர் சமன் 4 எஃப்இன்கள் 3. சரி, ரெண்டாவது விடை. ரைட். அடுத்தது அது மனதால பார்த்து போடுற கேள்வி. இந்த கேள்வி என்ன சொல்? 16வது கேள்வி இருக்கல்லோ, அதை பாருங்க. அதில் இரு வட்டத்தட்டங்கள் படத்தில் காட்டப்பட்டவாறு, சரிதானே? இரு வட்டத்தட்டங்கள் படத்தில் காட்டப்பட்டவாறு ஒரே கிடையச்சில் ஒரே கோணக்கதி ஒமேகாவுடன் சுழலுது. அப்போ இங்கே வந்து என்ன சொல்லுங்க? இவை இரண்டும் சடுதியாக ஒன்றாக சேர்க்கப்படுகிறது. தொகுதியின் புதிய கோணக்கதி என்ன சொல்லுங்க? கோண உந்த காப்பு தத்துவம் இல்லையா? என்ன வரும்? I1 ஒமேகா. I1 ஒமேகா உங்களுக்கு என்ன வரும்? இந்த சுழியில் வரும். படத்தின்படி அதை என்ன சொல்லுங்க? அதை ஒமேகாவின் திசையில் வச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? I1 ஒமேகாட திசை இப்படி இருக்கு. I2 ஒமேகாட திசை வந்து என்ன சொல்லுங்க? இப்படி இருக்கு. எது பெரிய தட்டம்? I1. சடத்துவ திரும்ப I1 தான் பெருசாக இருக்கும். அதான் பெரிய தட்டு. ரெண்டும் வட்டத்தட்டு தானேடாப்பா. அப்போ வட்டத்தட்டுக்குள்ள I1 தான் பெருசாக இருக்க போகுது. அப்போ பெரிய வட்டத்தட்டம் I1 பெருசாக இருக்கும். அப்போ I1 ஒமேகா இங்கே, I2 ஒமேகா இங்கண்டா ரெண்டும் சேரக்குள்ள I1 ஒமேகா மைனஸ் I2 ஒமேகா ரெண்டும் இப்போ சேர்ந்துட்டு ஒரே தொகுதியாக வந்துடும். இப்போ சடத்துவ திருப்பம் என்ன? ஒரே வடிவம் தானே, ஒரே உருவம் தானே. இப்போ இருக்கிற சடத்துவ திருப்பம் என்ன? I1 + I2. அப்போ I1 மைனஸ் I2 ஒமேகாவின் கீழ் I1 சக I2. மனதால் பார்த்து போடுறீர்கள் 3. இப்படி என்ன சொல்லுங்க? 3. ரெண்டும் சேரக்குள்ள உந்த காப்பு தத்துவப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், கோண உந்த காப்பு தத்துவப்படி I1 ஒமேகா மைனஸ் I2 ஒமேகா ரெண்டும் சேர்ந்ததுக்கு பிறகு I1 சக I2 ஒமேகா 1. அப்போ இதால் பிரித்து விட்டோம்னா ரைட். விடை வந்து என்ன சொல்லுங்க? 3. ரைட். கதைக்கிறதில்ல, அடுத்த விஷயத்துக்கு வாங்க.
ரைட் கவனிங்கண்ணா. அப்போ இதில் என்ன கேட்குறாங்க பாருங்க. பிசுக்குமையற்ற நெருக்கத்தகவற்ற ஒரு திரவமானது கீழே காட்டப்பட்டுள்ளவாறான குழாயின் ஒன்றினோடு பாய்கின்றது. ரைட், புள்ளி ஏயிலிருந்து ஜே வரையிலான பாதையினோடு திரவம் பாயும் போது அதன் வேகத்தின் மாறலை மிக சரியாக வகை குறிப்பது ஏபி மாறிலி. பரப்பு தர வேகம் மாறிலி. என்ன இங்க என்ன சொல்லுங்க? பரப்பு தர வேகம் மாறிலி. இது ஒன்று தான் இடத்துல இருக்கிற ஐடியா. சரியா? அப்போ பரப்பு தர வேகம் மாறிலியாக இருக்கும். ஏன் வந்து என்ன சொல்லுங்க? இங்கே வந்து என்ன நெருக்கத்தகவற்ற பிசுக்குமையற்ற சொல்லியிருக்கு தானே. திரவமாக இருக்கு. அப்போ இங்கே வந்து என்ன, இது தொடர்ச்சியாக இதோட கனவுளவு பாய்ச்சல் வீதம் மாறாமல் இருக்கும். அப்போ கனவுளவு பாய்ச்சல் வீதம் தான் இந்த ஏவி என்றது. அப்போ இதில் பாருங்க, பெரிய பரப்புக்கு சிறிய வேகம், சிறிய பரப்புக்கு பெரிய வேகம். அப்போ சிறிய பரப்புன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற சியும் டியும் ஐயும் ஜேயும். அப்போ சிடி பகுதியும் ஐஜே பகுதியிலையும் வந்து இருக்கிற வேகம் வந்து என்ன சொல்லுவோம்? மேக்சிமமாக இருக்கும். அங்கே தான் வந்து என்ன சொல்லுவோம்? வேகம் உயர்வாக இருக்கும். அடுத்தது இஎஃப் பகுதியில் வந்து என்ன சொல்லும்? பெரிய பரப்பு எது? இதுக்குள்ள பெரிய பரப்பு இஎஃப். இந்த பகுதியில் இருக்க பரப்பு. அப்போ இஎஃப்ல இருக்கிற வேகம் வந்து என்னவா இருக்கணும்? இழிவாக இருக்கணும், மினிமமாக இருக்கணும். அப்போ இஎஃப்ல இருக்கிற வேகம் இழிவண்டா முதலாவது விடை வராது, மூன்றாவது விடை வராது, நாலாவது இஎஃப் ஒரு கோடா காட்டியிருக்காங்க வராது. ரைட், அப்போ 2 மஞ்சுக்குள்ளினா விடை இருக்கு. சிடியும் ஐஜேயும் ரைட் மேக்சிமம் வேகம் வரும், 5வது வராது, விடை வந்து 2. சரி, அவ்வளோதான், வேற ஒன்றும் பார்க்க தேவையில்லை. சரியா? ஓகே. ரைட், அடுத்த கவனிங்க. சரியா? ஓகே. சரியா? ரைட், அடுத்த கேள்வியை பாருங்க. திணிவு எம்மையுடைய ஒரு குற்றி பி ஆனது உராய்வற்ற ஒரு கிடையான தரை மீது வைக்கப்பட்டுள்ளது. எம் திணிவுடைய இன்னும் ஒரு குற்றி கியூ ஆனது படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு ரைட் படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு குற்றி பி மீது வைக்கப்பட்டு வில் மாறிலி கேயுடைய ஒரு பிட்சுருள் ஒன்றுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இரு குற்றிகளும் கேபிட்டல் ஏ தூரம் இடம்பெயர்க்கப்பட்டு விடுவிக்கப்படுகின்றது. குற்றி கியூ வழுக்காது அலையுமெனி ரைட் இரு குற்றிகளுக்கும் இடையே உள்ள உராய்வு விசையின் உயர் பெருமானம் யார்? இப்போ ஏன் இது ரெண்டுக்கும் இடையில உராய்வு விசை வேணும்? இதை அப்படியே இழுத்து போட்டு விடக்கொள்ள இதை விட்டு இது விலகாமல் இருக்க இது ரெண்டுக்கும் இடையில உராய்வு விசை வேணும். உராய்வு விசை எப்போ உயர்வாக இருக்கும்? இப்போ இந்த சொல்லு வில்லோட இந்த வில்லோட இது இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ இதை நம்ம இப்படி இழுத்துட்டு போகிறோம். அப்போ இங்கே வந்து என்ன சொல்லுங்க உங்களுக்கு? இதில் இது ஒரு இழுவிசை ஒன்று வரும். அந்த இழுவிசை எப்போ உயர்வாக இருக்கும்? உயர் நீட்சியில் இருக்கக்கூட இழுவிசை உயர்வாக இருக்கும். அந்த இழுவிசைக்கே அந்த கியூ பியை விட்டு வழுக்காட்டி அதை விட குறைவாக இருக்கிற உராய்வு விசைக்கு அது வழுக்காது. இழுவிசைக்கு அது வழுக்காது. இல்லைங்கிட்டா? இப்போ வழுக்கிறதுக்கான வாய்ப்பு எப்போ இருக்குன்னு சொல்லுங்க. இதை நம்ம இது ரெண்டையும் சேர்த்து இப்படி இழுத்துட்டு போகிறோம். ரைட், அப்போ இந்த விசை அதிகரிக்குது. இதில் மேக்சிமம் பெருமானம் ஒன்று வருந்தானே, இப்படி இழுத்துட்டு போகல மேக்சிமம் ஒன்று வருந்தானே, அந்த மேக்சிமத்துக்கே
இந்த பியை விட்டு கியூ விலகி வராட்டி அதை விட குறைஞ்ச விசைக்கு வருமா? இல்லை. மேக்சிமத்துக்கே வராட்டி என்ன அர்த்தம்? இது ரெண்டுக்கும் இடையிலேக்கு உராய்வு விசை அதை வழுக்க விடாமல் பார்க்குறதுக்கு போதுமானது. அப்போ இப்போ இங்கால தள்ளி வரக்கொள்ள என்ன சொல்லுங்க, இந்த இந்த மொத்த தொகுதியும் இந்த பக்கமாக லேசாக அசைஞ்சு வரக்கொள்ள இப்போ உங்களுக்கு என்ன நடக்குவீங்க? இதில் இருக்கிற நீட்சி குறையும். நீட்சி குறைஞ்சா இழுவிசையில் வந்து என்ன சொல்லுங்க, நீட்சி எக்ஸ் குறைஞ்சால் இந்த கேஎக்ஸ் பெருமானம் என்ன செய்யும்? குறையும். அப்போ இங்கே இருக்க இழுவிசை குறைஞ்சால் அது வந்து என்ன சொல்லுங்க, மேக்சிமத்தை விட குறைஞ்ச விசைக்கு, மேக்சிமத்துக்கே வழுக்கலன்னு சொன்னால் அதை விட குறைஞ்ச விசைக்கு வழுக்காது. அப்போ நம்ம இப்போ எங்கே ஆராயணும்? மேக்சிமத்தில் ஆராயணும். அப்போ எப்போ உராய்வு விசை உயர்வாக இருக்கும்? இது மேக்சிமம் நீட்சியில் இருக்கும்போது உராய்வு விசை இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, இதில் தாக்குற விசைகளை பற்றி ஒரு ஐடியா வேணும் முதலாவது. ரைட், என்ன நடக்கும்? இது இங்கே இருக்குது, இங்கே இதை இழுத்து போட்டு விட்டால் இது இந்த பக்கம் தான் அசை. இதை இப்படி இழுத்து போட்டு விட்டால் இந்த பக்கம் அசை. இதில் வந்து என்ன இருக்கும்? இழுவிசை ஒன்று இருக்கும். ரைட், இதில் என்ன சொல்லுங்க, நிறை விசைகள் தாக்கும். ஏன்னா இதில் நிறை விசைகள் தாக்கும். இது ரெண்டுக்கும் இடையில் செவன் மருதாக்கங்கள் இருக்கும். ரைட், அதெல்லாம் சரி. தரையால் வார செவன் மருதாக்கம் இருக்கும். எல்லாம் ஓகே, சரிதானே? எல்லா விஷயமும் சரி. உராய்வு விசை எப்படி இருக்கும்? பியில் தாக்குற உராய்வு விசை எப்படி இருக்கும்? ஏன் இந்த பக்கமாக இருக்கும்? இதை நம்ம இழுத்து போட்டு விட போகிறோம். விட்டால் இது எப்படி அசையும்? இந்த பக்கம் அசைக்கும். இதை மொத்தமாக ரெண்டும் சேர்ந்து அசைய போகுது. ஆனால் இப்போ தனி இதை மட்டும் ஆராய்வோமே, இதை இந்த பக்கம் அசைக்கிற விசை எது? அப்போ உராய்வு விசை. அப்போ உராய்வு விசை எப்படி தாக்கணும்? அப்போ கியூவினால் பியின் மீது ஏற்படுத்தப்படும் உராய்வு விசை இப்படி இருக்கும். ரைட், சமணம் எதிரமானது இதன் மீது தாக்கும். இந்த ஐடியா விளங்கிட்டா முதலாவது? ஏன் இப்படி உராய்வு விசை வரவன் மன்ற விளக்கம் விளங்கிட்டா? இதை இழுத்து போட்டு விட போறோம்டாப்பா, விட்டா இங்கால அசையும். அப்போ இதை தனி எடுத்து பார்க்கக்கூட இதில் தாக்குற ஒரே கிடை விசையா இது மட்டும்தான் இருக்கு. அப்போ இங்கால இதை இந்த பொருளை அசைக்கணும் வேண்டாம், இப்படி ஒரு விசை தாக்கணும். அப்போ உராய்வு விசை இப்படி தாக்கியிருக்கு. ரைட், அப்போ இதன் மீது இங்கே தாக்கும். இப்போ பிரச்சனைக்கு வருவோம். இதில் என்னவா, பில்மாறிலி கே இல்லையா? பில்மாறிலி கே, நீட்சி வந்து ஏ. அப்போ இவ்விடத்தில் இருக்கிற இந்த மேக்சிமம் டீட உயர் பெருமானம் என்னவா இருக்க போகுது? கே ஏ ஆக இருக்க போகுது. சரிதானே? கே ஏ ஆக இருக்க போகுது. இப்போ வேறு ஆர்முடுகள் என்னவா இருக்கும்? ஆர்முடுகள் என்னவா இருக்கும்? தொகுதிக்கு பி பிளஸ் கியூ ரெண்டுக்கும் சேர்த்து எஃப் சமன் எம்ஏ. இதை யோசிச்சு பார்க்கக்குள்ள பி கியூ ரெண்டுலையும் சேர்த்து கிடையாது தாக்க போகிற விசை இந்த டி கே இந்த பக்கம் தாக்கும். மொத்த திணிவு என்ன? எம்மும் எம்மும் 2m. பி கியூ ரெண்டுக்கும் சேர்த்து 2m. ஆர்முடுகள் ஸ்மால் ஏ ஆக இருக்கட்டும். அப்போ ஆர்முடுகள் கே கேபிட்டல் ஏஇன்கள் 2m. அப்போ அந்த உயர் நீட்சியில் வச்சு விடுற அந்த கணத்தில் சரிதானே? அப்போ இந்த தொகுதிக்கு கேஏன்கள் 2m என்ற ஆர்முடுகள் என்றா பீனது ஆர்முடுகளும் இதுதான், கியூட ஆர்முடுகளும் இதுதான். அவங்களோட கேள்வி வந்து எஃப்ட உயர் பெருமானம். அப்போ எஃப் சமன் என்னவா இருக்கும்? உங்களுக்கு விருப்பம்டா பிக்கு எஃப் சமன் எம்ஏ போடலாம் அல்லது கியூவுக்கு போடலாம். திரும்பவும் என்ன, இந்த கேள்விகள்லாம் காய்ச்ச விஷயம் தான். இதுக்கு முதல் கேள்வியிலே ஒன்றில் காய்ச்ச விஷயம் தான். இதுக்கு போட்டால் டீம் எஃப்பும் வரும், இதுக்கு போட்டால் எஃப் மட்டும் வரும். அப்போ இதுக்கு போட போகிறேன், பிக்கு போட்டிங்கன்னா சரி. பிக்கு இந்த திசையில் எஃப் சமன் எம்ஏ போட்டால் அதில் தாக்குற விசை எஃப், திணிவு எம், ஆர்முடுகள் என்ன? கே கேபிட்டல் ஏஎன்கள் 2m. எம்மும் எம்மும் சுருக்கப்பட்டு போனால் கேஏஎன்கள் 2. விளங்கிட்டா? இதான் அதில் இருக்க உயர் உராய்வு விசையா இருக்கும். இதுக்கு பிறகும் உராய்வு விசை வரும், புள்ளிக்கு புள்ளி மாறும். அது இதை விட குறைவா இருக்கும். உயர் இழுவையில் உயர் உராய்வு, அவ்வளவுதான் ஐடியா.
சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. 19வது கேள்வி. படத்தில் காட்டப்பட்டுள்ள குறுக்கு விருத்தி அலையானது ரைட் வலதுபுறமாக நகரும் போது ரைட் இந்த பக்கமாக நகருது சரிதானே. வலதுபுறமாக நகரும் போது அதில் அமைந்துள்ள புள்ளிகளான ஏபிசிடி என்பவற்றின் இயக்க திசையை சரியாக காட்டும் விடை தொகுதி. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, குறுக்கு விருத்தி அலை. விருத்தி அலையில் அதில் இருக்க துணிக்கைகள் இடப்பெயர்ச்சி அடையுமா? விருத்தி அலையில் என்ன சொல்லுங்க, உங்களுக்கு துணிக்கைகள் இடப்பெயர்ச்சி அடையுமா? இல்லை, அடையாது. அங்கே வந்து என்ன நடக்கும், மேலே கீழே தான் அசைஞ்சு கொண்டு இருக்கும் சரிதானே. ரைட், இதில் வந்து என்ன சொல்லுங்க, இந்த உயர்புள்ளி கிடையாக இடப்பெயர்ச்சி அடையாது சரிதானே. அலை அசையும் சரிதானே, அலை அசையும், துணிக்கை இடப்பெயர்ச்சி அடையாது. அப்போ ஏ வந்து இப்படி தான் அசைய போகுது, பி வந்து இதுக்குள்ளே தான் இப்படி தான் நிலைக்குத்தான் தான் இயக்கம் இருக்க போகுது, கிடையா வந்து என்ன இடப்பெயர்ச்சி அடைய போகிறது இல்லை. அப்போ அலைதான் வந்து என்ன சொல்லுங்க, முன்னேறி போகும். அப்போ அலை முன்னேறி போகுமெண்டா வலது பக்கம். அப்போ இப்படி ஒரு கேள்வி வரக்குள்ள, அந்த துணிக்கையிற இயக்கங்கள் வரக்குள்ள விருத்தி அலை வந்து விருத்தி அடைந்து அங்கால போகும். அப்போ அதில் அடுத்த கட்டம் எப்படி நகரும் என்று யோசிச்சா சரிதானே. இந்த அலை அடுத்த ஸ்டெப் வந்து எப்படி நகரும் என்ற ஒரு ஐடியா கிடைச்சால் அந்த துணிக்கைகள் எப்படி அசைஞ்சிருக்கும் என்ற ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். விளங்கிட்டேன். அப்போ விருத்தி அலை சம்மந்தப்பட்டு அதோட அங்கே இருக்கிற துணிக்கைகளோட இடப்பெயர்ச்சி சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி வரக்குள்ள அடுத்த கட்டம் அலைக்கு என்ன நடக்கும் என்ற ஒரு ஐடியா கிடைச்சா சரி. அப்போ இவ்விடத்தில் இருந்த அலை இப்படி நகரும் போது, வலதுபுறமாக நகரும் போது இவ்விடத்தில் இருந்த துணிக்கை ஏ எங்கே போயிருக்கும், இந்த இடத்துக்கு போயிருக்கும். இங்கே இருந்த துணிக்கை பி எங்கே போயிருக்கும், இந்த இடத்துக்கு போயிருக்கும். சி வந்து எங்கே, இங்கே வந்திருக்கும். டி வந்து இங்கே வந்திருக்கும். விட எத்தனையாவிடா, 2வது விட. விளங்கிட்ட. இதான் விருத்தி அலையிற கன்செப்ட் ரைட். துணிக்கைகளுக்கு கிடையிட பேச்சு இருக்காது, மேலே கீழே அசைஞ்சு கொண்டு இருக்கும், அலை மட்டும் விருத்தி அடைந்து செல்லும். சரியா, ஓகே. அதுகள் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பிடிச்சிக்கணும். குறுக்கு விருத்தி அலையா, நெட்டாங்கு விருத்தி அலையா, எது அசையும் ரைட், அந்த நெருக்கல் ஐதாக்கள் எங்கே நடக்கும், அதுகளை வடிவாக நோட்ஸுகளை பார்த்து வச்சுக்கொள்ளணும் ரைட். ஓகே, அடுத்து 20வது கேள்வி. சிம்பிள். இப்போ இந்த கிளாஸில் நோக்கமே இவ்வளவு தான். என்ன சொல்லுங்க, இப்போ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இன்றைக்கு குழப்பமாக இருக்கா, விருத்தி அலை ஒன்று நான் ஒரு பாயிண்ட் கதைக்கக்குள்ள உங்களுக்கு கிளிக் ஆகலையா, இன்றைக்கு போய் பாருங்கள். விருத்தி அலை குறுக்கு விருத்தி அலை பார்க்கக்குள்ள நெட்டாங்கு விருத்தி அலையும் பாருங்கள். அடுத்த நின்ற அலைக்கு ஏதாவது கதைப்பேனா அந்த டைமில் அதை பாருங்கள் ரைட். இதுகள் தான் இப்படி வரக்குள்ள சின்ன சின்ன உங்களுக்கு தியரியில் காய்ச்ச விஷயங்களை நீங்கள் வீட்டை போய்ட்டு ஒரு ரீகால் பண்ணுங்க, பாஸ் பேப்பர் பாருங்கள், அது சிம்பிளாக போயிட்டு ரைட். அடுத்து 20வது கேள்வி எடுங்க ரைட். என்ன கதைக்கிறாங்கடாப்பா, எஃப் அதிர்வெண் கொண்ட அலையும் முன்னையதிலும் அலை நீளம் கூடிய இன்னொரு அலையும் மேற்பொருந்துகை அடைவதால் கேபிட்டல் டி நேரத்தில் எண்ணிக்கையான அடிப்புகள் அவதானிக்கப்படுகின்றது எனில் 2வது அலையின் அதிர்வெண் யாது? அப்போ முதலாவது அலைக்கு மீடுன்னு சொல்கிறாங்க, அதிர்வெண் சொல்கிறாங்க, எஃப் என்று சொல்லப்படுது. முன்னையதிலும் அலை நீளம் கூடிய, அலை நீளத்தை பற்றி கதைக்கிறாங்க. என்னது, பி சமன் எஃப் லேம்டா. முன்னையதிலும், அப்போ இதை விட இந்த அலையை விட அதிர்வெண் இங்கே கூட இருக்குமா குறைய இருக்குமான்னு இதை வச்சு தான் பார்க்கணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, முன்னையதிலும் அலை நீளம் கூட, அதை விட இப்போ 2வது அலைக்கு வந்து என்ன சொல்லுங்க, அலை நீளம் கூட. அலை நீளம் கூடன்னு சொன்னால் இது குறையணும், பி மாறாது. என்ன இந்த வேகம் பி மாறாது, அலை நீளம் கூட கொள்ள எஃப் வந்து என்ன செய்யணும், உங்களுக்கு குறையணும். அப்போ இதை விட என்ன சொல்லுங்க, இங்கே குறைவண்ட ஐடியா விளங்கணும். F1 வந்து குறைவு, இப்போ இங்கே இருக்கிறது குறைவு, F1 அதை விட குறைவு. அப்போ அந்த நேரத்தில் அங்கே கேட்குற அடிப்புகள் எண்ணிக்கைன்னு
கேபிட்டல் டி நேரத்தில் என்ன எண்ணிக்கையான அடிப்புகள் கேட்குது. அப்போ இடத்துல வித்தியாசம் என்று பார்க்கக்குள்ள இதான் உயர்வு, இதான் குறைவு. எஃப் மைனஸ் எஃப்1 கேபிட்டல் டி நேரத்தில் என்ன எண்ணிக்கையான அடிப்புகள். அப்போ ஒரு செகண்டில் உங்களுக்கு என்னென்னு வரும், எண்ணின்கள் டி. ஸோ எஃப்1 வந்து உங்களுக்கு என்ன வரும், எஃப் மைனஸ் எண்ணின்கள் டி. விடை 4. சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. 21வது கேள்வி. ரைட். அப்போ 21வது கேள்வி எடுக்கும். இருபத்தி கேள்வி. ரைட், கவனிக்கணும். சரி, இதில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கேன்னா, K1 மற்றும் K2 விசை மாறிலிகளை உடைய இரு விற்சுருள்கள் படத்தில் காட்டப்பட்டவாறு தொடராக இணைக்கப்பட்டு இழுவைக்கு உட்படுத்தப்படுகின்றது. இவற்றின் விகார சக்திகளுக்கு என்று சொன்னால் அழுத்த சக்தி, என்ன மீளியல் அழுத்த சக்தி அல்லது அழுத்த சக்தி, விகார சக்தி இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இடையிலான விகிதம் யாது? அப்போ இப்போ இதில் என்ன சொல்லுவோம், எஃப் இருக்குது சரிதானே. ரைட், இதில் நீட்சி வந்து ஒவ்வொன்றிலையும் நீட்சி எக்ஸ் ஆக, ஒவ்வொன்றிலையும் இல்லை நீட்சி எக்ஸாக இருக்கும்போது, ஒரு விற்சொல்ல இருக்கும்போது அதில் சேமிக்கப்பட்டிருக்கிற சக்தி, ரைட், இது நீட்சியோ அல்லது நெருக்கமோ இருக்கும்போது சேமிக்கப்பட்டிருக்கிற சக்தி என்ன வரும், அரை எஃப் எக்ஸ் வர்க்கம் அல்லது இ என்று சொன்னால் அரை எஃப் இ வர்க்கம் என்று சொல்லுவாங்க. சாரி, அரை கே கே எக்ஸ் வர்க்கம் அல்லது அரை கே இ வர்க்கம் என்று சொல்லுவோம் சரிதானே. ஆனால் இப்போ இதில் என்ன பிரச்சனை என்றால் நம்மளுக்கு பில் மாறிலி மட்டும் தான் தந்திருக்காங்க. ரைட், அடுத்தது வந்து என்ன சொல்லுங்க, இதோட நெருக்கங்களை பற்றி நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ரைட், ஓகே. அப்போ இதில் இருக்கிற நெருக்கங்கள் நீட்சிகளை பற்றி நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம இந்த கேயை வச்சும் இதில் பிரிவிக்கிற விசையை வச்சு தான் யோசிக்கணும். விசைக்கும் கேய்க்கும் இடையில இருக்க தொடர்பு என்ன, எஃப் சமன் கேஎக்ஸ். அப்போ இடத்துல நம்ம எக்ஸை தவிர்க்கணும் இல்லையா. என்று சொன்ன நெருக்கத்தை பற்றி நம்மளுக்கு ஐடியா இல்லைല്ലോ, இல்லை என்ன நெருக்கம் இருக்குது அல்லது என்ன நீட்சி இருக்குது, இதுகளை பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. விசையை கொடுத்து எடுக்கக்குள்ள நீட்சி தான் வரப்போகுது. ரைட், ஆனால் எக்ஸை பற்றி நம்மளுக்கு எதுவும் தெரியாது. அப்போ எக்ஸை பற்றி இடத்துல தெரியாமல் நம்ம கதைக்கணும் என்றால் இ கேயின்கள் 2 எக்ஸுக்கு பதிலாக நம்ம பிரதியிட்டோம்னா என்ன வரும், எஃப் வர்க்கத்தின்கள் கே வர்க்கம். எனவே இ சமன் எஃப் வர்க்கத்தின்கள் 2 கே என்று வரும் சரிதானே. இல்லை ஒன்றும் இல்லை, எக்ஸுக்கு பதிலாக எஃப்இன்கள் கேயை பிரதியிட்டு இருக்கேன். அப்போ சுருக்கப்பட்ட இப்படி வரும். நீங்கள் எஃப் என்ற விசையை கொடுத்து இழுக்கிறீங்க. இந்த சுருளி வில்லில் என்ன விசை இருக்கு, இதில் இருக்கிற விசை என்னவா இருக்கும், எஃப்ஐ இருக்கும். இதில் இருக்கிறது என்னவா இருக்கும், எஃப்ஐ இருக்கும். இதில் வேற வேற விசை இருந்தால் அது அசைய தொடங்கிடுமேலோ. நீங்கள் யோசிங்க, ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, இன்னும் ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, இதை நீங்கள் ஒரு விசையை கொடுத்து இழுக்கிறேன். ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, நீங்கள் ஒரு விசையை கொடுத்து இழுக்கிறேன். இப்போ இழுத்து சமநிலையில் வச்சிருக்கேன். நீங்கள் கொடுத்த விசை எஃப்னா அந்த ஸ்ப்ரிங் முழுவதும் என்ன இருக்கணும், எஃப் தானே இருக்கணும் இல்லைங்கடா. நீங்கள் இன்னும் ஒரு ஸ்ப்ரிங்கை அதோட இணைக்கிறேன், இழுத்து சமநிலையில் வைக்கிறேன், எஃப்பை கொடுத்து சமநிலையில் வைக்கிறேன். 2 ஸ்ப்ரிங்லேயும் என்ன இருக்கணும், எஃப் தான் இருக்கணும். வேறு வேறு இருந்து அசைய தொடங்கிடுமேலோ. சமநிலைக்கு இது முழுவதும் ஒரே விசை தான் இருக்கணும் உங்களுக்கு. அப்போ இதில் இருக்கிற விசையும் வந்து என்னவா இருக்கும், எஃப் ஆகத்தான் இருக்கும். இந்த வில்லில் இருக்கிற விசையும் என்னவா இருக்கும், எஃப் ஆகத்தான் இருக்கும். அப்போ எஃப் மாறிலி இடத்துல வந்து இ நேர்வீத சமன் 1 கே. அப்போ இடத்துல என்ன வரும், முதலாவதுக்கும் 2ஆவதுக்கும் இடையிலண்டா தலைகளாக மாறி வரும், K2க்கு K1 விளங்கிட்டா. அப்போ E1 அதன் கீழ் E2 என்று பார்த்தீங்கன்னா என்ன வரும், K2 K1 என்று வரும். 1 Kக்கு விகித சமன்.
விளங்கிட்டா? அவ்வளோதான் விஷயம், முடிச்சுக்கணும். விடை 3. அடுத்த 22வது கேள்விக்கு வாங்க. சரியா? அதில் கேள்வியை பாருங்க. 60 சென்டிமீட்டர் நீளமான ஒரு முனையில் மூடிய குழாய் ஒன்று முதலாம் மேற்றொனியில் பரிவுறுகின்றது. குழாயினுள் தோன்றும் நின்ற அலையின் கோலத்தை கீழ்வரும் வரிப்படங்களில் எது மிக திறம்பட வகை குறிக்குது? இப்போ முதலாம் மேற்றொனி என்று சொல்கிறாங்க. முதலாம் மேற்றொனி என்று சொல்லக்குள்ள 4 5 வராது, வடிவம் விளங்கும். சரிதானே? 5வது வந்து அடிப்படை, 4வது வந்து 2ஆம் மேற்றொனி. சரிதானே? 5வது வந்து என்ன சொல்லுங்க? அடிப்படை சுரம். ரைட். 4வது வந்து என்ன சொல்லுங்க? உங்களுக்கு 2ஆம் மேற்றொனி. 1 2 3 இது மூன்றுமே வந்து ஒரே வடிவம். சரிதானே? அது வந்து என்ன சொல்லுங்க? உங்களுக்கு முதலாம் மேற்றொனிக்கான வடிவம். ஆனால் அதில் என்ன விஷயம் என்று பாருங்க. 3வது படத்தில் இப்போ உங்களுக்கு 3 λ/4 இல்லையா? இது எப்படி பிரியணும்? குழாயின் நீளம் 3 λ/4 பிரியணும். உங்களுக்கு இந்த வடிவத்துக்கு என்ன, குழாயினுள் இந்த வடிவத்துக்கு உங்களுக்கு என்ன சொல்லுங்க? 3 λ/4 பிரியணும் உங்களுக்கு. அதுக்கு ஏற்றது போல இதை மாற்றிக்கொள்வோம். சரி, ஓகே. சரி, விஷயத்துக்கு வரும். அப்போ இங்கே வந்து என்ன சொல்லுங்க? இது 3 λ/4 இருக்கணும். இங்கே முதலாவது படத்தை பார்த்தீங்கன்னா ஏன் 3 λ/4? இதில் ஒரு λ/4, சரிதானே? இதில் ஒரு λ/4, அடுத்தது இதில் ஒரு λ/4. மொத்தமாக உங்களுக்கு என்ன 3 λ/4 இருக்கணும். ஆனால் முதலாவது படம் இது போல தான் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுங்க? அந்த பாதிக்கு பாதியாக இருக்குது. இந்த நீளத்தை பாருங்க, பாதிக்கு பாதியாக இருக்குது இல்லையா? அப்போ பாதிக்கு பாதியாக இருக்குன்னா வராதாயிடாப்பா. இது 2 λ/4, இது λ/4 இல்லையா? முதலாவது படம் வராது. 3வது படத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுங்க? இவ்விடத்தோட முடிகிற மாதிரி இருக்கு. என்ன சொல்லுங்க? இந்த பகுதி வந்து என்ன சொல்லுவோம்? மிகச்சிறியதாக இருக்கு. இந்த பகுதி வந்து என்ன சொல்லுங்க? மிகச்சிறியதாக இருக்கு இல்லையா? அப்போ பொருத்தமான படம் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுங்க? 2வது படமாக இருக்கும். ரைட். அது 3 சமபகுதியாக பிரிபட்டு இருக்கணும். ரைட், ஓகே. அப்போ சரியான படம் வந்து என்ன சொல்லுங்க? 2வது படமாக இருக்கு. முதலாவதில் அரவாசா பிரியுது, 3வதுல கடைசி பகுதி வந்து என்ன சொல்லுங்க? மிகச்சிறியதாக இருக்கு. கடைசி λ/4 மிகச்சிறியதாக இருக்கு. ஸோ பொருத்தமான விடை வந்து என்ன சொல்லுங்க? 2வதாக இருக்கு. சரியா? ஓகே, ரைட். பாருங்க,
அடுத்த கேள்வி வந்து என்ன சொல்லுங்க, டொப்ளர் விளைவு சம்பந்தமானது. சரிதானே? மாறா அதிர்வெண்ணை கொண்ட ஒளியெழுப்பியை உடைய புகையிரதம் ஒன்று நிலையாக நிற்கும் நிலைய அதிபர் ஒருவரை சீரான வேகம் vs உடன் கடந்து செல்கின்றது. ரைட். நிலையான அதிபரால் அவதானிக்கப்படும் அது உயர் அதிர்வெண்ணிற்கும் அதிதாழ் அதிர்வெண்ணிற்கும் இடையிலான விகிதம் 4/3. வழியில் ஒளியின் வேகம் v ஆக இருக்கும்போது v/vs பெருமானம். ரைட். என்னமா இப்படி எடுத்தீங்களா? இதுக்கு என்ன வந்தது? 7 வந்தது. சரி, அப்போ இங்கே வந்து என்ன சொல்லுங்க, தோற்றமிடுதல் இந்த ஒரு சமன்பாடு தான். இன்டு எஃப். ரைட். தோற்றமிடுதனுக்கு இப்படி ஒரு சமன்பாடு இருக்கு. இதுக்குள்ள வந்து என்ன சொல்லுங்க, ஒரு 8 கேஸ் இருக்கு. சரிதானே? விளங்குதா? இதுக்குள்ள வந்து என்ன சொல்லுங்க, உங்களுக்கு 8 கேஸ் இருக்குது. அதை வந்து இன்னைக்கு ஒருக்கா ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. சரிதானே? அப்போ அவர் நோக்கியா செய்கிறாரா? ஓன்னு சொன்னால் அவதானி ஒப்சர்வர், எஸ்ன்னு சொன்னால் முதல் சோர்ஸ். சரிதானே? அப்போ அதை வச்சு கொண்டு என்ன சொல்லுவோம், இங்கே நம்ம தோற்றமிடுறனுக்கு வந்து என்ன சொல்லுவோம், இவருக்கு தெரிகிற மீடுறனுக்கு இவ்வளவு சமன்பாடு இருக்குது. சரி, இதை ஒருக்கா இன்னைக்கு ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. இப்போ நம்மளோட பிரச்சனைக்கு பார்த்த வேண்டாம், VO வராது. ஏன்? அவடத்தில் இருக்கிற நிலை அதிபர் வந்து என்ன சொல்லுங்க, ஓய்வில் இருக்கிறாரு. அதால் அவதானி வேகம் வந்து என்ன சொல்லுங்க, 0. ரைட். இப்போ கேள்வி வந்து நம்மளுக்கு உயர் மீடுறனுக்கும் இழிவு மீடுறனுக்கும் இடையில இருக்கிற விகிதத்தை பற்றி கேட்குறாங்க. அப்போ பி மாறாது, எஃப் மாறாது. எது மாறப்போகுது? B+BS B-BS தான் மாறப்போகுது. அப்போ இது உயர்வாக வரணுமெண்டா 4/3 தானே, 4/3. அப்போ 4 ஒரு 4 தர ஏதோ ஒரு மடங்குன்னு வைங்களேன், ஏதோ ஒரு மடங்கு, அல்லது உயர் மீடு 2 வைங்களேன், உயர் மீடு 2 வச்சுக்கொள்ளுங்க. அப்போ உயர் மீடு 2ல் பி, இடத்துல எஃப், கீழே B+ வருமா B- வருமா? B- வருங்க. ஏன்னா கீழே பிரிக்கிற பெருமானம் குறைவாக இருக்கோக்கலாம், விடை பெருசாக இருக்கும். என்ன? அப்போ B-. அப்போ அங்கே வந்து என்ன சொல்லுங்க, B-. இப்போ இழிவு மீடு 2ல் என்ன இருக்கும்? B இருக்கும், F இருக்கும். இங்கே என்ன வரும்? B+ வரும். அப்போ உயர்வின் கீழ் இழிவுக்கான விகிதம் தான் தாராங்க. அப்போ B இங்கே என்ன வரும்? B-BS B+BS. இதை நேரடியாக ஒரே தரத்தில் எழுத இல்லாதா? விளங்கிட்ட? உயர் மீடுறன் இழிவு மீடுறனுக்கு இடையில விகிதம் என்ற கொள்ள இந்த BF மாறிலி என்றது ஐடியா வரணும். 1 கீழ் B-BS, அதன் கீழ் என்ன சொல்லுங்க, 1 கீழ் B-BS என்றக்குள்ள அது மேலே வந்துடும். இப்போ இப்படி இருக்கு, இதை சுருக்கி காணணும். சரிதானே? இதை சுருக்கி B-இன் கீழ் BS விகிதம் காணணும். எப்படி சுருக்குவீங்க? இதை சுருக்குறது குறுக்கே பெருக்கி BVS எடுக்கிறது ஒரு வழி. உங்களுக்கு இன்னும் ஒரு டெக்னிக் சொல்லித்தாரு. சரிதானே? ஒரு சுருக்கல் டெக்னிக் கொண்டு சொல்கிறேன். ரைட். விகித சம தேட்டம் என்று போட்டு ஒரு தேட்டம் இருக்கு. என்ன? இப்போ A-இன் கீழ் B, X-இன் கீழ் Y. இது ஜஸ்ட் ஒரு சுருக்கல் டெக்னிக், அவ்வளோதான். சரிதானே? ஓகே. இதுக்கு மெச்சுக்கும் சம்மந்தம் இல்லை. ரைட். ஓகே. இங்கே இதை பாருங்க, A-B A+B என்று இருந்தால் இந்த பக்கமும் நம்ம என்ன செய்யலாம், ஏயிலேருந்து பியை கழிச்சோமா X-Y, ஏயோட பியை கூட்டமா இங்கே X+Y. இது ஒன்றுமே இல்லை. இது 2 பக்கமும் வந்து என்ன, ஒன்றை கூட்டி பாருங்க, 2 பக்கமும் ஒன்றை கழிச்சு பாருங்க, இந்த ஒரு ஐடியா வரும் உங்களுக்கு. சரி. அப்போ இப்படி ஒரு பின்னம் இருந்தால், இந்த 2 பின்னங்கள் சமனாக இருந்தால் அதில் இருந்து இப்படி ஒரு முடிவு எழுதலாம். அப்போ எனக்கு என்ன தேவை? இப்போ பிஎஸ்க்கு பிஇக்குமான தொடர்பு வேணும். இதை ஒரே தரத்தில் குறுக்கே பெருக்கி எல்லாம் எடுக்காம ஒரே தரத்தில் மேலே பிஎஸ்ஸை கொண்டு வரதுக்கு என்ன வழி இருக்கு? இதுல இருந்து இதை கழிச்சால் பியும் போயிடும், பிஎஸ் மட்டும் வரும் இல்லையா? இதுல இருந்து இதை கழிச்சால் பியும் போக பிஎஸ் மட்டும் வரும் தானே. என்ன வரும்? 2 BS என்று வரும். ரைட். இங்க என்ன வரும்? பிஏ கொண்டு வரதுக்கு என்ன வழி? இது 2ஐயும் கூட்டினால் கீழே என்ன வரும்? 2B வரும். அப்ப
நம்ம இங்கே என்ன மாற்றம் செய்கிறோமோ அதே மாற்றத்தை இந்த பக்கத்துக்கும் செய்யணும். இங்கே என்ன நம்ம செய்த இதில் இருந்து இதை கழிச்ச, அப்போ மேலுக்கு என்ன செய்யணும் நம்ம 4/3 சரிதானே. இங்கே வந்து என்ன செய்யணும் 4/3 விளங்கிட்டா. அப்போ என்ன வரும் 1/7 BS/B மாறி போட்டால் என்ன வரும் 7 விளங்கிட்டா. அல்லது மேலே வந்து என்ன சொல்லுங்க ரெண்டையும் கூட்டி போட்டு கீழே கழிச்சு போட்டு அப்படி இஞ்சி வச்சிருக்கலாம் விளங்கிட்டா. மேலே கூட்டி கீழே கழிச்சு அப்படின்னு வச்சு இந்த சுருக்கல் டெக்னிக்கை எடுத்துக்கொள்ளுங்க. இது எங்களுக்கு கொஞ்சம் பாடமாக்கிரமா இருக்கு, எப்படி வருது இல்லைன்னு விளக்கம் இல்லைன்னு சொன்னா இங்க வீட்டை போய் இதோட 2 பக்கம் ஒன்றை கூட்டுங்கோ, 2 பக்கம் ஒன்றை கழியுங்கோ, உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் என்ன செய்யும். சரியா, ஓகே. அடுத்த 24வது கேள்வி எடுங்க. இதை முடிச்சுட்டு அடுத்த 24வது கேள்வி வாங்கணும். இல்லை கேள்வி வியின்கள் விஎஸ்ஆர் மாறி வரும் 7 விடை 3வது விடை. இதை முடிச்சுட்டு 24வது கேள்வி வாங்க குயிக்கா. சரியா, ஓகேடாப்பா. கேள்வியை பாருங்க. கனவடிவ குற்றியொன்றின் ஊடான ஒளிக்கதிரொன்றின் பாதையை அருகில் உள்ள படம் காட்டுகின்றது. கீழ்முகத்தில் ஒளிக்கதிர் அவதி முழுவுட் தெரிப்படைகின்றது. சரிதானே. அப்ப முகம் ஏபியில் படுகோணம் என்ன என்றதான் கேள்வி. சரிதானே. அப்ப அந்த முகம் பிசியில வந்து என்ன சொல்லுங்க, அவதி முழுவுட் என்ன முழுவுட் தெரிப்படையுது. அப்ப அவதி முழுவுட் தெரிப்பன்னு சொன்னா இது அவதி கோணம் சி என்று வைங்களேன். இது அவதி கோணத்துல அவடத்துல முழுவுட் தெரிப்படையும் போது இப்ப இவிடுத்த கேள்வி வந்து இதுல முறிவு சுட்டி தெரியாம அவடத்துல அங்கே கேள்வி போகாது அடுத்த கட்டத்துக்கு இல்லையா. அப்ப அவங்க கேள்வியில தரவுல அது தரல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அப்ப அவதி கோணத்துல முழுவுட் தெரிப்படையும் போது பயன்படுத்தக்கூடிய சமன்பாடு என்ன, என் சமன் 1/sin இல்லையா. இது சி, இந்த கோணம் என்ன சி. சரி, அந்த பிரச்சனைக்கு பிறகு வரும். இப்போ அவங்களோட கேள்வி என்ன இடத்துல, இங்கே இருக்கிற படுகோணம் முகம் ஏபியில் இருக்கிற படுகோணம் அப்படித்தானே, முகம் ஏபியில் உள்ள படுகோணம் ரைட், ஏபியில் இருக்கிற படுகோணம் ரைட். அப்போ இது வந்து என்ன சொல்லுவோம், ஒரு ஐ என்று வைப்போமா, ஐ. அப்போ இடத்துல என்ன கதைக்கலாம், 1 தர சைன் ஐ. சரிதானே, 1 தர சைன் ஐ சமன் இடத்துல என்ன சொல்லலாம், என்ன இருக்கிற இந்த கோணம் ரைட், ஆர் என்று வைப்போம். என் தர சைன் ஆர் என்று சொல்லலாம் இல்லையா. இடத்துல சைன் சி என்ன வரும், 3 4 இது 5 ரைட். செங்கோண முக்கோணி தானே, 3 4 ரெண்டாடப்பா இது 5. சைன் சி என்ன வரும், 4/5. ஆனால் 1/sin c எல்லோ, அப்போ 5/5
4 5 கீழ் 4 sin r sin r என்னடா இது r ன்னு சொன்னா இது r என்ன செட் வடிவம் விளங்கு தானே இது r ன்னு சொன்னா இது r sin r என்ன வரும் 3 கீழ் 5 உடனே என்னடா 3 கீழ் 4 முதலாவது விட சரியா ஐ வந்து என்ன சொல்லுங்க sin இன்வர்ஸ் கோணத்தை கொடுக்குற முறை என்ன sin இன்வர்ஸ் 3 கீழ் 4 முதலாவது விட அடுத்தது 25வது கேள்வி எடுங்க முடிச்சிட்டு 25வது கேள்விக்கு வாங்க ரைட் சரியா அடுங்க 25வது கேள்வியை பாருங்க என் முறிவுச்சுட்டி உள்ள சரிதானே என் முறிவுச்சுட்டி உள்ள திரவத்தில் புள்ளி Pயின் பிம்பம் ஓவில் இருந்து ரைட் தளவாடியில் நோக்கப்படுகின்றது இவ்பிம்பத்திற்கும் Pக்கும் இடையிலான தூரம் என்னன்னு கேட்குறாங்க முதலாவது ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணுறேன் நம்மளுக்கு ஆடிகள் சிலபஸில் இல்லை குவிவாடி குழிவாடி நம்மளுக்கு சிலபஸில் இல்லை ஆனாலும் தளவாடி சம்மந்தப்பட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும் ஏன்னா பாஸ் பேப்பர்லையும் வந்திருக்கு நம்மளுக்கு கேள்வி அதால் வந்து என்ன தளவாடி சம்மந்தப்பட்ட ஒரு ஐடியா வேணும் அது சிம்பிளான விஷயம் உங்களுக்கு சின்ன வகுப்புல இருந்து வர விஷயம் என்ன அந்த ஐடியா பிம்ப தூரமும் பொருள் தூரமும் சம தளவாடியில் பிம்ப தூரம் பொருள் தூரம் இது சின்ன வகுப்புல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிதானே இது இங்கே வந்து ஒரு ஆடிகள் சம்மந்தப்பட்ட முடிவாக இங்கே நம்ம தனியாக படிக்கிறதில்ல ரைட் அப்போ பொருள் தூரமும் பிம்ப தூரமும் சமண்டா தெளிவாக பாருங்க புள்ளி Pயின் பிம்பம் ஓவிலிருந்து தளவாடியில் நோக்கப்படுகிறது சரிதானே அப்போ தளவாடியில் எது Pயின் பிம்பம் நோக்கப்படுகிறது அப்போ இவ்பிம்பத்திற்கும் ரைட் Pக்கும் இடையிலான தூரம் என்னன்னு கேட்குறாங்க அப்போ இதோட பிம்பம் ஆடிக்கு இந்த பக்கமா என்ன இருக்கு இதோட பிம்பம் வந்து என்ன சொல்லுங்க ஆடியில் தோன்ற இதோட பிம்பம் எங்க இருக்கும் இங்க இருக்கும் சரிதானே ஓகே ஆனா இது ஓவுல இருந்து அவதானிக்கும் போது தோன்ற இடம் இதுவா இல்லை அதுக்கு ஒரு தோற்ற ஆழம் ஒன்று இருக்கு ரைட் அப்ப அந்த தோற்ற ஆழத்தை காணும் சரி உங்களுக்கு முறிவுச்சுட்டி எப்படி வரையறுக்கப்படுது முறிவுச்சுட்டி சமன் உண்மை ஆழத்தின் கீழ் தோற்ற ஆழம் இப்படி ஒன்று படிச்சிருப்பேன் தானே ஓகே முறிவுச்சுட்டி என்ன இதுக்கு என் ஓவில் இருந்து இதை அவதானிக்கும் போது இங்க வந்து என்ன சொல்லுங்க இதோட உண்மை ஆழம் என்ன திரவ மட்டத்தில் இருந்து இதோட உண்மை ஆழம் எவ்வளவு டேய் 3h தான் ஓகே எனக்கு 2h அந்த மாதிரி விளங்குச்சு சரிதானே 3h அதன் கீழ் தோற்றாளம் x அண்டு வைங்க தோற்றாளம் x அண்டு இருக்கணும் அப்ப x சமன் 3h இன் கீழ் n இப்ப பெரிய குழப்பம் வரும் இப்ப என்னன்னு சொன்னா இப்ப அது இங்க இருக்குமா இவ்விடத்துல பார்க்கறான் அப்படி குழப்பம் வந்திருக்கணும் சரிதானே இங்க இருக்குமா சொல்லு நீயே சொல்லு எங்க இருக்கு 3 இப்ப x வந்து 3h இன் கீழ் என்னன்னு கதைக்கிறோம் சரிதானே இப்ப இவ்விடத்துல x வந்து எங்க இருந்திருக்கு இங்க இருக்குமா ஏன் கீழே இருக்கக்கூடா இல்லாட்டி ஏன் மேலதான் இருக்கணும் விலங்குல இதை விட கூட ஓ ஓ
இல்லை இல்லை இப்போ இங்கேருந்து பார்க்கக்குள்ள ஓகேடாப்பா, இங்கேருந்து பார்க்கக்குள்ள ஓகே. நான் இப்போ இங்கெல்லோ இருக்குது, இங்கேருந்து பார்க்கக்குள்ளேயும் இங்கே தான் வரணும், இடத்துல வரக்கூடாது. என்ன இருக்கு தானே இந்த எக்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ இதுக்கு கீழே வரணும்னு சொன்னால் இங்கே இருந்து இப்போ இது தோற்றாலம் உங்களுக்கு விளங்கு தானே, இங்கே இருந்தால் அளப்போம் என்ன, இங்கே இருந்தால் அளப்போம். இப்போ நீங்கள் இங்கே இருந்தால் வாரது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், எச்சை விட வந்து என்ன சொல்லுங்க, இங்கே இருந்து அளக்குறேன், இப்போ இவ்விடத்தை அளக்குறேன்னு சொன்னால் அந்த நீளம் உங்களுக்கு எச்சை விட எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். விளங்கிட்டா? இந்த நீளம் எச்சை விட குறைய இருந்தால் என்ன பிரச்சனை என்றா, நீங்கள் எச்சால சுருக்குனாலே முறிவு சொட்டி மூண்டு வந்துடும். அதிகூடிய முறிவு சொட்டி நீங்கள் படித்ததே எதுக்கு அதிகூடிய முறிவு சொட்டி படிச்ச வைரத்துக்கு. அதை விட கூட எதுவும் படிச்சிருக்கீங்களா? முறிவு சொட்டி கூட இருக்கிறது வைரத்துக்கு எவ்வளவு? 2.4 இருக்கு, 2.5 இருக்கு, 2.6, 2.4 to 2.6 இருக்கு. அதான் அதிகூடிய முறிவு சொட்டி. அப்ப இங்க வந்து இது எக்ஸ் வந்து எச்சோ அல்லது எச்சை விட குறையவோ இருந்தால் இது 3 விட பெருசாயிடும் முறிவு சொட்டி. ஒரு சிம்பிளான ஐடியா, இவ்வளவு யோசிக்க தேவையில்லை. ஆனா உனக்கு இந்த நாலேஜ் இருக்கும். இப்போ உனக்கு டவுட் வந்தா கண்டுபிடிக்க தெரியும். இல்லைங்களா? உனக்கு அடுத்த டவுட் வரக்குள்ள கண்டுபிடிக்க தெரியும். அப்ப எக்ஸ் வந்து எச்சோ அல்லது இவ்விடத்துல எச்சை விட குறைவாக இருந்தால், இங்கே இந்த அளவுக்குள்ள எச்சை விட குறைவாக இருந்தால் அது 3 விட பெருசாயிடும். அது சாத்தியம் இல்லை. அப்ப அதால இது எங்க இருக்கணும் உங்களுக்கு, எங்க இருக்கணும் உங்களுக்கு, இங்க வரும். ரைட். அப்ப இங்க இருக்குன்னு சொன்னா சரிதானே, இங்க இருக்குன்னு சொன்னா இப்ப அவங்களோட கேள்வி என்ன, பிக்கும் பிம்பத்திற்கும் பிக்கும் இடைப்பட்ட தூரம் பி இங்க இருக்கு. அப்ப இங்க இருந்து எவ்வளவு ஆழத்துல இருக்கு, எச் ஆழத்துல இருக்கு. இது எவ்வளவு, தோற்றாலம் என்ன, எக்ஸ். இந்த பிம்பம் தோன்ற இடம் என்னவா இருக்கும், எக்ஸ். அப்ப எக்ஸ் மைனஸ் எச் என்று சொல்லக்குள்ள என்ன வரும், 3h மைனஸ் எச். எச்சை பொதுவாக எடுத்துக்கொண்டால் 3n மைனஸ் 1. விளங்கிட்டா? ரைட். அப்போ வடிவங்கணும். இப்போ இதை மட்டும் தலைவாடி ஒன்றும் இல்லை, இதை மட்டும் அவதானிக்கணும்னா இதுக்கு மேலே வருது எல்லாம் சரி. ஆனால் வந்து என்ன சொல்லுங்க, இங்கே தலைவாடி இருக்கு. நம்ம இப்போ எதை அவதானிக்கிறோம், தலைவாடியில் தோன்ற பிம்பத்தை அவதானிக்கிறோம். அப்போ இதோட தோற்றாலும் தான் வேணும். ரைட். அப்போ அதெல்லாம் வடிவாக யோசிச்சு ஆன்சர் பண்ணுவோம். ரைட். அப்போ விடை வந்து என்ன சொல்லுங்க, 5.